சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். டீச்சர் கோலின் சிண்ட்ரோம்னா வந்து மேண்டிபுலோ ஃபேஷியோ டிஸ்ப்ளேஷியா அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோசிஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான் கிட்டாய் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டைட்டி ஜோஹிலின் கீலன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹைப்பர் டெல்லூரிசம் இருக்கும். இது வந்து இந்த 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 இடம் இருக்க டெல்லூரிசம் பார்ட் வந்து ஹைப்பர் டெல்லூரிசமாக இருக்கும். டவுன்வர்டு லோவர் பால்பெப்ரல் ஃபிஷராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏஜெனசிஸ் அண்ட் டிஸ்கலரேஷன் வந்து இருக்குது. மால்ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இயர் வந்து மால்ஃபார்மேஷன் நடக்குது. டிஸ்பிளேஷியா அண்ட் அனப்ளேஷியா ஆஃப் மேஜர் சலைவரி கிளாண்டாக இருக்குது. அண்டர் டெவலப்டு மேண்டிபிளாக இருக்குது. பேரட் பீக் நோஸாக இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக் ஆஃப் த ஜைகோமேட்டிக் போன் ஆஃப் மேக்ஸ்லா. இதுதான் வந்து ஒரு அப்பியரன்ஸாக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் சிஸ்டிட்டி ஜோஹ்லின் கீலன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த சிண்ட்ரோமில் வந்து இருக்குது. இப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரேர் டெவலப்மெண்டல் டிஸார்டராக வந்து இருக்குது. டிஸார்டர் ஆஃப் ஹெட் அண்ட் ஃபேஷியல் போனோட டிஸார்டராக வந்து இருக்குது. இப்போ எத்தியாலஜியில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸில் வந்து இது வந்து ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குது. ஆட்டோசோமல் டாமினண்ட் ட்ரைட்ஸாக இருக்குது. இது வந்து நியூ மியூட்டேஷன், அதாவது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வந்து ஒரு நியூ மியூட்டேஷனாக இருக்குது. எதுக்குன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தவுட் எந்த ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமலேயே ஒரு மியூட்டேஷன் வந்து நடக்குது அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜெனட்டிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஜெனட்டிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக் கேசஸில் வந்து ஜெனட்டிக் கேசஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு திஸ் குரோமோசோம் வந்து ஒரு ஜீன் இஸ் மேப்டு டு தி குரோமோசோம். இந்த குரோமோசோம் என்ன சொல்கிறாங்கன்னா 5q31.3 q33.3 அதுக்கப்புறம் வந்து டிசிக்னேட்டடாக இருக்குது TCOF1 அப்படின்னு இருக்குதா. இதெல்லாமே வந்து ஒரு ஜீன் கேசஸ் ஆஃப் தி கிரெஸ்ட் செல் ஆஃப் அதுக்கப்புறம் ப்ரிகோஷியஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சிடென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்சிடென்ஸில் வந்து INCIDENCE இன்சிடென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 பிரெத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபெரஞ்சியல் ஆர்ச். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபெரஞ்சியல் ஆர்ச்சில் வந்து இதை வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து டிஃபெக்ட் ஓக்குலர் டிஃபெக்ட் இருக்குது. ஓக்குலர் டிஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி பால்பெப்ரல் ஃபிஷர் டவுன்வர்ட் ஸ்டெண்டிங் ஐ இருக்குல்ல, அது வந்து ஆன்டி மோங்கோலாய்டு பால்பெப்ரல் ஃபிஷர். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் போன் ஹைப்பர்பிளேஷியா வந்து இருக்குது. இப்போ வந்து லோவர் ஐலிட் வந்து கொலம்பாவாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அடுத்தது வந்து ஃபேஷியல் போன் ஹைப்பர்பிளேஷியா. ஃபேஷியல் போன் ஹைப்பர்பிளேஷியா அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் சீக் போன். டெவலப்மெண்ட் ஆஃப் சீக் போன் இருக்குது. ஃபேஷியல் போன் ஹைப்பர்பிளேஷியாவில் வந்து சீக் போன் வந்து ரொம்ப கம்மியாக டெவலப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து மோலார் போன் அப்படி சொல்கிறாங்க. மோலார் போன் அண்ட் மேண்டிபிளும் வந்து ஒரு அண்டர் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து ஏர் அனாமலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏர் அனாமலிஸில் வந்து மூணாவது ஒன்று வந்து அதுக்கப்புறம் வந்து EAR ஏர் அனாமலிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மால்ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இயர்.
malformation of எக்ஸ்டர்னல் இயர் சொல்கிறாங்களா, இது வந்து மிடில் அண்ட் இன்டர்னல் இயர் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. ஃபேஷியல் அப்பியரன்ஸ் வந்து இப்போ வந்து ஃபோர்த் ஒன் வந்து ஃபேஷியல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குதுன்னா, ஃபேஷியல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு பேர்டோட பேர்ட் லைக் அப்பியரன்ஸ் இருக்குது, அல்லது ஃபிஷ் லைக் அப்பியரன்ஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஷ் லைக் அப்பியரன்ஸாக இருக்குது. ஏர்வே இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஏர்வே இஷ்யூஸ் வந்து இருக்குது. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா, ஏப்னியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டென்ஷியல் சடன் டெத்து, பொட்டென்ஷியல் சடன் டெத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளினிக்கல் பார்த்தாச்சா. ஓரல் அண்ட் டென்டல் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓரல் அண்ட் டென்டல் மேனிஃபெஸ்டேஷன். ஓரல் அண்ட் டென்டல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து மவுத் அண்ட் பேலட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னா மேக்ரோஸ்டோமியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குதுன்னா ஹைப்பர் ஆர்ச் அண்டு கிளெஃப்ட் லிப்பாக இருக்கும். CROSTOMEA ஸ்டோமியா லார்ஜ். அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் மவுத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹை ஆர்ச் அண்ட் லெஃப்ட் பேலட். ஹை ஆர்ச் அண்ட் கிளெஃப்ட் பேலட் இருக்குது. இப்போ வந்து டீத்தோட அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ வந்து டீத் எப்படி இருக்குதுன்னா, இப்போ வந்து மால் அக்ளூஷனில் இருக்குது. சலைவரி கிளாண்ட் பார்த்தோன்னா, இப்போ தேர்ட் ஒன் வந்து சலைவரி கிளாண்ட் எப்படி இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஏப்ளாஷியா அண்ட் டிஸ்பிளேஷியா வந்து மேஜர். அதுக்கப்புறம் சலைவரி கிளாண்ட் வந்து ஏப்ளாஷியா, PLASIA ஏப்ளாஷியா ஆர் DYSPLASIA டிஸ்பிளேஷியா ஆஃப் மேஜர் salivary gland இருக்குது. ஜெரோஸ்டோமியா ட்ரை மவுத், இருக்குது. இது கேரிஸ். அதுக்கப்புறம் ஹை டென்டல் கேரிஸ் வந்து ஆக்டிவிட்டி வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பற்றி பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரோக்னோசிஸ் தான். ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். Under development of molar bone and zygomatic bone வந்து இருக்குது. போன் வந்து அண்டர் டெவலப்டாக இருக்குது. ரெண்டாவது ஒன்று வந்து அதுக்கப்புறம் மேண்டிபுலர் டிஃபெக்ட். மேண்டிபுலர் டிஃபெக்டில் வந்து ஹைப்போஜெனசிஸ், அண்டர் க்ரோத். வந்து இருக்குது. ஹைப்போப்ளேசியா. அதுக்கப்புறம் காண்டைலர் ஹெட்டு, கொரோனாய்டு ப்ராசஸ். கொரோனாய்டு ப்ராசஸ், CON டைலர் ஹெட். ஹைப்போப்ளாஸ்டிக்
சைனஸ் இருக்குது. சைனசிஸில் வந்து பேராநேசல் சைனஸ், மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரோக்னாசிஸ். மல்டிடிசிப்ளினரி அப்ரோச். அப்ரோச் வந்து இருக்குது. மல்டிடிசிப்ளினரி அப்ரோச்சில் வந்து என்னென்னா கிரேனியோஃபேஷியல் சர்ஜன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோடான்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து கூப்பிடணும். யாரெல்லாம் வந்து கிரேனியோஃபேஷியல் CRANIOFACIAL கிரேனியோஃபேஷியல் சர்ஜன், கிரேனியோஃபேஷியல் சர்ஜன், அதுக்கப்புறம் ஆர்த்தோடான்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏர்வே சப்போர்ட்டில் வந்து என்னதுன்னா டாக்கி, அதுக்கப்புறம் வந்து ட்ரெக்கியோஸ்டமி அட் பிரெத்து. பிரெத்து சர்ஜரி, அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோக்னாத்திக், அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் சர்ஜரி அதெல்லாம் இருக்குது. ப்ரோக்னோசிஸ் வந்து நார்மல் லைஃப் ஸ்பேன். குட், அவ்வளோதான்.